வணக்கம். ஜக்ரம் ஜவாது பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்பி, சிபிஐஎம் எம்பி ஜான் பிரிட்டாஸ், கேரளாவை சேர்ந்தவர். ஜனாதிபதியுடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதுல பேசுற ரொம்ப அற்புதமான ஒரு பேச்சு. பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு சாட்டை அடியான ஒரு பேச்சு. அவர்களுடைய பல விஷயங்களுக்கு ஒரு தீர்வான ஒரு பேச்சு, பதில் சொல்ல முடியாத ஒரு பேச்சா சொல்லலாம். அதாவது ராமர் கோவில் சம்பந்தப்பட்ட வகையில எப்படியெல்லாம் அவர்கள் தூக்கி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள், மற்றபடி ஜனநாயகத்தை அவர்கள் எப்படியெல்லாம் காற்றில் பறக்க விட்டு விட்டார்கள், மக்களை கவனிக்கவில்லை அப்படிங்கிற ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா பேசியிருக்காங்க. ஏகப்பட்ட எம்பிக்கள் பேசுறாங்க. இருந்தாலும் இவருடைய பேச்சு சிபிஐஎம் எம்பி ஜான் பிரிட்டாஸ், கேரளா எம்பி, அவருடைய பேச்சு இன்னைக்கு உண்மையிலே வரலாற்று பதிவான ஒரு பேச்சாகத்தான் நாம் கருதக்கூடிய ஒரு சூழல். பேசுற எல்லா பாஜக எம்பியும் ராமரை பத்தி, ராமர் கோவிலை பத்தியும் ஒண்ணு விடாம பேசிட்டாங்க. மற்றபடி எங்களுடைய ராமர் காந்தி சொன்ன ராமர் தான். நீங்க சொன்ன ராமர் நாது ராம், அது ராம்னு முடியுது இல்லைங்களா? நாது ராம் கோட்ஸே, அந்த ராம். நீங்க சொன்ன ராம் அந்த நாது ராம். நாங்க சொன்ன எங்களுடைய ராம் காந்தி ராம். அதனால அரசியல் நிகழ்ச்சிகள்லாம் நீங்க மத நிகழ்ச்சிகளாக மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க இந்த பாஜக. அதே நேரத்தில் மத நிகழ்ச்சிகளை கூட இவர் அரசியல் நிகழ்ச்சியாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ராமர் கோவில் திறப்பு விழா நாங்க புறக்கணிச்சிருக்கலாம். அதுல அரசியல் கட்டாயமாக இருக்கு. இருந்தாலும் 4 சங்கராச்சாரியர் ராமர் கோவில் திறப்பு விழா ஏன் வரல? கம்யூனிஸ்ட் கட்சிகள், திமுக, மற்றபடி இருக்கக்கூடிய சில கட்சிகள்லாம் ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு கூப்பிட்டும் கூட வரவில்லை. ரைட்டு, ஓகே. அதுக்கு அரசியல், அதுல மாற்று கருத்தே இல்லை. ரைட். அப்ப அந்த 4 சங்கராச்சாரிகள் ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு வரல. அது அரசியலா ஆன்மீகமா? சொல்லுங்க பார்ப்போம். அற்புதமான ஒரு கேள்வி. அதே நேரத்தில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சம்பந்தப்பட்ட வகையில அயோத்தி ராமர் சிலை பிரதிஷ்டை விஷயத்துல கடைபிடிக்கலாம். கடைபிடிச்ச நீங்க பாபர் மசூதி இடிப்பு மற்றபடி அது அபத்தமானது, அத்துமீறலானது. பாபர் மசூதி இடிப்பு என்பது மிக மோசமானது, திட்டமிட்ட சதி என்று கூறினாங்க இல்லையா? அதை நீங்க மதிக்கல. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் சொன்னது இந்த மாதிரி அந்த இடத்தில் கட்டலாம், மற்றபடி தனிப்பட்ட இடல இஸ்லாமியர்களுக்கு 1 ஏக்கர் கணக்கு நிலத்தை ஒதுக்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றது மதிச்சிங்க இல்லையா? அதே நேரத்துல பாபர் மசூதி இடிப்பு அபத்தமானது, அத்துமீறலானது, திட்டமிட்ட சதியானது அப்படின்னு அதே உச்ச நீதிமன்றம் தானே சொல்லிச்சேன். அதையும் நீங்க மதிக்கல. அப்ப உங்களுக்கு என்ன செலக்டிவ் அம்னீசியாவா? மோடியை பார்த்து கேட்கிறார், பாஜகவினர் பார்த்து கேட்கிறார். உங்களுக்கு என்ன செலக்டிவ் அம்னீசியாவா? ராமர் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தமானவரா? எங்களுக்கு சொந்தம் இல்லையா? எங்களுடைய ராமர் கருணை, அன்பு, நல்லிணக்கம், நல்லெண்ணம் கொண்ட காந்தி சொன்ன ராமர். ஆனா நீங்க சொன்ன ராமர் அப்படி இல்லை. காந்தியை சுட்ட நாதுராம், கோட்ஸே ராமர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா பேசியிருக்காரு. அதாவது எங்கள் ராமர் காந்தி ராம், உங்கள் ராமர் நாதுராம். உங்களால் கடவுளை ஏமாற்றவும் முடியாது, ராமனையும் ஏமாற்றவும் முடியாது அப்படின்னு ரொம்ப தெளிவா பேசியிருக்காரு. அதே நேரத்துல மோடி பிராண பிரதிஷ்டை செய்ய போக வேண்டியது மணிப்பூரில் தான், ஊபியில் அல்ல. ஏன்னா அங்கதான் மனிதர்கள் செத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா அங்கதான் பிராண பிரதிஷ்டை செய்ய போனோம். என்ன, எதையும் தோண்டிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த பாஜக. தோண்டுகிறார்கள், தோண்டிக்கொண்டே இருக்கிறார்கள். அதுவும் குறிப்பா இஸ்லாமிய மசூதிகளை தோன்றுறாங்க. என்ன, இஸ்லாமிய மசூதியை தோண்டிட்டு இந்து மத விக்கிரகங்கள் கிடைக்குன்னு போட்டு சொல்றாங்க. இஸ்லாமிய மசூதியை தோண்ட இந்து மத விக்கிரகங்கள் கிடைக்கலாம். அப்புறம் அதையும் தோண்ட அப்புறம் என்ன ஆகுது? புத்த மத, ஜெயின் மத சிலைகள் கிடைக்கும். அப்போ இந்து கோயில் இடித்து விடலாமா?
அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு கேள்வி கேட்கிறார். இப்ப அதையும் தோண்ட தோண்ட என்ன வரும், மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போகலாம், அங்கிருந்து அப்படியே தோண்டிக்கிட்டே போயிடலாம். அப்புறம் அதையும் தோண்டி போனா ஆப்பிரிக்காவையும் சென்றலாம். அதான் வந்து நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த இடம், அதுக்கே சென்றலாம். ஏன்னா இப்ப அதையும் மீறி தோண்டிங்கன்னா அர்த்தம் கிடையாது. கற்காலத்தையும் தோண்டா என்ன பண்ண முடியும்? உங்களை போல பைத்தியக்காரன் எவனுமே கிடையாது அப்படிங்கிற ரொம்ப அற்புதம் பகிரங்கமா சொல்லியிருக்கேன். அதே நேரத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் RSS தடை செய்தவர். பாஜகவை சேர்ந்து இன்னைக்கு வந்து அரசியல் அமைப்புகளை எல்லாம் சிதைத்து கொண்டிருக்கின்றன. அதே நேரத்துல வந்து நாடாளுமன்றத்துல வந்து இவர்கள் வந்து சட்டங்களை வந்து இன்னும் தோசை சுடுற சுட்டுக்கிட்டே உட்காந்துருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு பேச்சு. உண்மையிலே இந்த பாஜகவுடைய உண்மையிலே எதிரான இந்த பாஜக எதிரான CPIM ஜான் பிரிட்டோஸ் அவருடைய MP கேரள பேச்சு என்பது உண்மையிலே இன்னைக்கு வைரலாக போயிட்டு கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு பாஜகவிற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு சாட்டை அடியாகத்தான் நம்ம கருதக்கூடிய ஒரு சூழல். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து இது அதை விட மிக மோசமானது. பொது சிவில் சட்டம் போட்டு நாங்கள் போட போறோம் எப்படி என்னமோ வானத்திலிருந்து இனிமே இறக்குற மாதிரி மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டம். ஒண்ணுமே இல்லை, குப்பைங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. இந்தியாவில் உத்தரகாண்ட் மாநிலத்தை முதல்ல போடுவதற்கு உண்டான சட்ட மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க, சட்டம் போடல. அடுத்த ஆளுநர் கையெழுத்து. உத்தரகாண்ட் மாநிலத்தை பாஜக ஆட்சி, மாற்று கருத்துல போயிட்டு இருக்கு. அப்புறம் ஆளுநர் யார், அவங்களால தான் இருப்பார். கையெழுத்து போனா கையெழுத்து போட்டுருவாரு. அப்புறம் ஜனாதிபதி அவங்க ஆளு கையெழுத்து போட்டுருவாரு. ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஜனாதிபதி நாளே கையெழுத்து போட்டா இருப்பாரு, அவர் கையெழுத்து போட்டுருவாரு. அப்புறம் அங்க இந்தியாவிலே முதலாக பொது சிவில் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது உத்தரகாண்ட் அப்படிங்கிற பேர் வந்துடும். பேர் வரட்டும், அந்த சிவில் சட்டத்துல என்ன இருக்கு அப்படிங்கிற பார்த்தோம்னா சிரிப்பு தான் வரும். ஆமா, உண்மையிலே வந்து இதை பறிச்சு பார்த்தாங்கன்னு வச்சுக்கலாம், இதே பலவீனமானவர்கள்லாம் வந்து ரொம்ப சிரிச்சு தனக்குத்தானே தற்கொலை செய்து கொள்வார்கள் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. அதாவது 164ஆம் பக்கம் சட்டப்பிரிவு 3A 3(1)(d)யின் கீழ் வந்து திருமணம் செய்து கொள்ள தடை செய்யப்பட்ட ஒரு உறவு சொல்லப்பட்டு ஒரு பட்டியல் போட்டிருக்காங்க. 37 உறவுகள். ஆமா, என்ன ஒரு உறவுக்கு மீறிய பட்டியலா, மற்றபடி வந்து மிக மோசமான ஒரு உறவுகளா? ஒண்ணுமே கிடையாது. என்ன போட்டிருக்காங்கன்னா, அத்தையை திருமணம் செய்யக்கூடாதான், அடுத்து மாமன் மகளை திருமணம் செய்யக்கூடாதான், அடுத்து ஒரு ஆண் வந்து தன் மகள்களை திருமணம் செய்யக்கூடாதான். யாரு திருமணம் செய்ய போற? இந்த காலத்துல வந்து நவ நாகரிகமான காலம். இது கற்காலத்தில் போட வேண்டிய ஒரு சட்டம். பொது சிவில் சட்டம் என்பது ஏகதேசம் 30,000 வருடங்களுக்கு முன்னால் போடப்பட வேண்டிய சட்டம். இன்னைக்கு மனுஷன் அப்ப இருந்து அன்னைக்கு நாகரிகம் கிடையாது, அறிவு கிடையாது, முட்டாள்தனங்கள் மூட நம்பிக்கை பெருத்து கிடந்தன. யாரோடு யார் உறவு கொள்வது அப்படின்னு தெரியாம இருந்தது. அப்புறம் அதுக்கு பின்னால் நாகரிகம், ஆண் பெண், பெண் ஆண், யாரு அப்பா அம்மா தெரிஞ்சு இன்னைக்கு கரெக்டா போயிட்டு இருக்கோம். செவ்வாய் கிரகம் போயாச்சு, சந்திர மண்டலமே போயாச்சு. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்துல இந்த அத்தையை கல்யாணம் பண்ணாத, மாமன் மகளை கல்யாணம் பண்ணாத, மகன்களை கல்யாணம் பண்ணாதுன்னு போட்டு உட்காந்து அப்புறம் பாஜகவினர் என்ன இக்கால மனிதர்களா? கிடையாது. இவர்களெல்லாம் வந்து கற்கால மனிதர்கள் ஒரே. அப்புறம் சொல்றாங்க அம்மாவை திருமணம் செய்யக்கூடாது. அந்த பொது சிவிடத்துல வருதுங்க, உத்தரகாண்ட்ல சட்டமன்றம் தாக்கல் செய்யப்பட்ட அந்த பொது சிவிடத்துல வருது, அம்மாவை திருமணம் செய்யக்கூடாதான். அப்புறம் பாட்டியை திருமணம் செய்யக்கூடாதான். யாராவது திருமணம் செய்வாங்களா? அப்புறம் கொள்ளு பாட்டியை திருமணம் செய்யக்கூடாதான். அப்புறம் தாத்தாவின் 2ஆம் தாரத்தை 2ஆம் தரமான தாரத்தை திருமணம் செய்யக்கூடாதாம். அப்புறம் மருமகள், பேரனோட விதவி மனைவி, பேத்தி, கொள்ளு பேத்தி, பேத்தினுடைய மனைவியின் விதவி மனைவி. அப்படியே கோப்பா எல்லாம் எவங்க பார்த்துட்டு உட்காந்துருக்கிறான். இதெல்லாம் வந்து ஆண்களுக்கு உண்டான ஒரு பட்டியலாம். பேத்தியுடைய மகனின் விதவை மனைவி, எத்தனை உறவுக்கு அப்பாற்பட்ட விஷயம். இதெல்லாம் வந்து எவனாவது செஞ்சா அப்படின்னா உடனே கூட போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கு. எங்க காலத்துல வந்து 12 வயசு 13 வயசுல பெண்களுக்கு கல்யாணம் ஆகும், ஆண்களுக்கு வந்து 18 19 வயசுல கல்யாணம் ஆகும். இன்னைக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னா நம்ம வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி போன் அடிச்சு விட்டுருவாங்க.
அது மாதிரி வந்து இப்படி ஏதாவது ஒரு சிக்கல் இருந்து வைக்கலாம், கட்டாயமா போன் அடிச்சு விட்டாங்க உத்தரகாண்ட்ல, கட்டாயமா போலீஸ் வருவாங்க, அந்த திருமணத்தை தடை செய்யக்கூடிய ஒரு சூழல். இதெல்லாம் வந்து கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு உறவு முறைகள். இதையெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருந்தா அப்படின்னா அப்புறம் பெண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுது? இது சொன்னது ஆண்களுக்கு உண்டான பட்டியல். அப்புறம் பெண்களுக்கு உண்டான பட்டியல் சொல்லியிருக்காங்க பாருங்க. பெண்கள் திருமணம் செய்யக்கூடாத பட்டியல், அப்பாவை திருமணம் செய்யக்கூடாது. ஆஹா, ரொம்ப அற்புதமான விஷயம். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு கருத்து. அப்பாவை திருமணம் செய்யக்கூடாதா ஒரு பெண்? இல்லை, இது தெரியாமே அந்த காலத்துல இருந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு பெண்ணும். அப்புறம் தாத்தாவை திருமணம் செய்யக்கூடாதான், அப்புறம் கொள்ளு தாத்தாவை திருமணம் செய்யக்கூடாதான், அப்புறம் தன்னோட பேரனை திருமணம் செய்யக்கூடாதான் ஒரு பெண். இல்ல அப்படிலாம் நடந்துகிட்டு இருக்குதா? இல்லை. அப்புறம் கொள்ளு பேரனை திருமணம் செய்யக்கூடாதான். பாருங்க, இதெல்லாம் ஒரு திருமண சட்டம்னு போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. யாராவது அம்மாவை திருமணம் செய்வாங்களா? இல்ல இந்த பெண்ணாவது அப்பாவை திருமணம் செய்து விடுவாங்களா? இல்ல, இது கூட தெரியாமல் இந்த கற்காலத்துல வந்து யார் இருந்துட்டு இருக்காங்க? பாஜகவினர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மதத்தை கையில் எடுத்தா மண்டையில மசாலா தாங்க இருக்கும், ஒரே வார்த்தை, மூளை இருக்காது. 10 வருஷமா என்ன அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க? மத அரசியல் தான். ஆமா, இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம். மற்றபடி இன்னைக்கு பாருங்க, இந்து மதத்துக்கு ஆப்போசிட்டா இந்து மத நண்பர்களுக்கும் நம்ம இதுவரைக்கும் பேசிக்கிட்டு இருந்த பொது சிவில் சட்டம் வந்து இஸ்லாமியர்களுக்கு விரோதமானது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு பாருங்க, இது கிறிஸ்தவர்களுக்கும் விரோதமானது, புத்த மதத்திற்கு விரோதமானது, சீக்கியர்களுக்கும் விரோதமானது, இந்து மத நண்பர்களுக்கும் விரோதம், ஏன் இந்தியர்களுக்கே விரோதமானது. இஸ்லாமத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு லிங்க் இருக்கும். அதுக்காக வந்து மகளை போய் யாராவது திருமணம் செய்வாங்களா? மகனை போய் யாராவது திருமணம் செய்வாங்களா? இல்ல தாத்தாவை போய் திருமணம் செய்வாங்களா? பாட்டியை போய் திருமணம் செய்வாங்களா? இதெல்லாம் வந்து யார் பாப்பா? பேத்தியுடைய மகனின் விதவை மனைவியா? எங்கப்பா, இதெல்லாம பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் தாத்தாவின் 2ஆம் தாரமான பாட்டியா? ஆணுக்கு இது கண்டிஷன், பெண்ணுக்கு அது, இது ஆணுக்கு. இப்படி எல்லாம் ஒரு உறவு முறைகள் ஏதோ ஒரு வழி தவறி போய் கல்யாணம் பண்ணான்னு வச்சுக்க, அவ்வளவுதான். ஆணும் மாட்டினா பெண்ணும் மாட்டினா போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க, உடனே வந்து திருமணத்தை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் வந்து கற்காலத்தில் போட வேண்டிய சட்டம் இல்லை. இந்தியாவுக்கு விரோதமான சட்டம், இந்தியர்களுக்கு விரோதமான சட்டங்கள் இப்படிப்பட்ட 37 உறவு முறைகள் அப்படிங்கிறது. ஆமா, இதெல்லாம் வந்து வந்தது அப்படின்னா இந்திய அளவுக்கு உத்தரகாண்ட்ல வந்துதா, அது அவ்வளவுதான். பாஜக ஆட்சி உள்ள வரைக்கும் இதெல்லாம் யாரு கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்க போறா? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சும்மா இவங்க வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ராமர் கோயிலை திறக்கிறது, பொது சிவில் சட்டம் போடுறது, ஒரே நாடு ஒரே தேர்தல், மற்றபடி இந்திய குடியுரிமை திருத்த சட்டம். ஆமா, அது திருத்தறிஞ்சிருப்பது 3 வருஷம். அதுக்குள்ள கொரோனா வந்துருச்சு. ஆமா, இப்ப அது பகிரங்கமா போயிட்டு இருக்கு. இஸ்லாமியர்களுக்கு விரோதமான ஒரு சட்டம். ஒருவேளை அது போட்டதுக்கு பின்னால மீண்டும் இஸ்லாமியர்கள் வந்து தெருவில் இறங்கி போராட போகக்கூடிய சூழல் ஏற்பட போகுதா அப்படிங்கிறது தெரியல. மீண்டும் அவன் வேலை வெட்டி விட்டு போயிட்டான். அதுக்கு இந்து மத நண்பர்கள் உதவுவாங்க, கிறிஸ்துவ மத நண்பர்கள் உதவுவாங்க. அன்னைக்கு உதவுனாங்க 2019 அது மாதிரி மீண்டும் ஒரு பிரளயை வெடிக்க போதா என்னங்கிறது தெரியல. காட்டு மிராண்டித்தனமான சட்டங்கள், ஆமா, முட்டாள்தனமான சட்டங்கள், அறிவீனமான சட்டங்கள். ஆமா, மனோநிலையில் பலகீனமானவர்கள் ஏற்படுத்தப்படக்கூடிய சட்டங்கள் இப்படிப்பட்ட சட்டங்கள்லாம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.